உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 வருடம் பிப்ரவரி மாதம் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. இந்த மாதம் தொடங்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பு, தனுசு ராசியில் சுக்கிரன் செவ்வாயும், சுக்கிர பகவான் 12ஆம் தேதி பயிற்சி ஆகிறார் மகரத்திற்கு, செவ்வாய் பகவான் 6ஆம் தேதியே பயிற்சி ஆயிடுவார் மகரத்திற்கு. அடுத்தது உங்களது சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் உங்களுக்கு 14ஆம் தேதி பயிற்சியாகி கும்பத்திற்கு சென்று விடுவார். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் கும்பத்திலேயே இருப்பார். அடுத்து புதன் பகவான் 20ஆம் தேதி பயிற்சியாகி கும்பத்திற்கு அவர் பயிற்சியாகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா வருடக்கோள்கள் சனி பகவான் கும்பத்திலும், மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலும், உங்களது மீனத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான். இந்த நிலை உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மிதுன ராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் 10ல் குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அந்த நிலை ஒருபுறம் அது இருந்தது. குரு பகவான் ஆரம்ப காலகட்டங்களில் அங்கே இருந்தார். இப்போ தான் 11க்கு கடந்த காலகட்டங்களில் இங்கே இருக்கிறார். அதுலேயும் பார்த்திங்கன்னா வக்கர நிலையும் ராகுவோடு சேர்ந்த சில காலகட்டங்கள், இதில் எதுலேயுமே அவர் ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை. இதோட கண்டக சனி ஒரு புறம், அஷ்டம சனி வரும். கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஒரு மனுஷனுக்கு இதை விட சிரமங்கள் வேண்டியதில்லை. அவ்வளோ பிரச்சனைகள், ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்று. இதில் பெருசாக நீங்கள் பாதிக்கப்பட்டதே தொழிலில் தான். தொழில் ரீதியில் இழப்புகள் கொஞ்சம் நிச்சயமல்ல, மீண்டு வர முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. படுத்த தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள், நைட் 2-3 மணி ஆனாலும் பல சிந்தனைகளிலேயே போயிட்டுருக்கு. அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. கணக்கெடுத்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லதை தான் செஞ்சுருக்கீங்க, மற்றவங்களுடைய நலனை கருதி தான் ஒவ்வொரு முடிவும் எடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி வரைக்கும் குடும்பம்னா குடும்பத்தை சார்ந்து வாழ்கிறீங்க, தொழில்னா தொழில் சார்ந்த தொழிலாளிகள்லேருந்து, பார்ட்னர்ஷிப் ரீதியிலேருந்து, அவங்க யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது, எல்லா இடத்துலையும் நம்ம வளைஞ்சு கொடுக்கணும்னு நினச்சி தான் வாழ்கிறீங்க. ஆனால் எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா உழைக்கிறீங்க, பாடுபட்டீங்க, கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்தீங்க. ஆனால் எங்கே என்ன தப்பு நடந்ததுன்னே தெரியல. நீங்கள் எதுவும் அழிக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் இங்கே பார்த்தா பயங்கரமான ஒரு இழப்புகள். எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரியல. மலமலன்னு இப்போ பெரிய கடன் சுமைகள் உருவாகி சரி செய்ய முடியாத அளவுக்கு மன உளைச்சல். ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து சம்பளத்தை கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் முடித்து அடுத்த லெவலுக்கு போயிட்டால் போதுமே என்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு மன அழுத்தம். இந்த அழுத்தத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது. காரணம், 11ஆம் இடத்துல குரு பகவான் தனித்து அழகாக நிற்கிறார். அவரது பார்வை உங்களது 3ஆம் வீட்டில் சூரிய பகவான் அது வீட்டில் விழுது. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களது ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய். அவர் தனுசிலிருந்து கிட்டத்தட்ட மகரத்திற்கு உச்சமடைஞ்சு இந்த மாதம் 24 நாட்களும் உச்ச பவரோட அவர் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்தது உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இது எவ்வளோ பெரிய அற்புதமான அமைப்பு. இது ஒன்றும் போதாதான் நீங்கள் சாதிக்கிறதுக்கு, கண்டிப்பாக சாதிப்பீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க, பெரிய இலக்குகளை அடைய போகிறீங்க. உங்களுடைய தொழில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செய்ய போகிறீங்க. உங்களுடைய துரோகிகளுக்கு பதிலடி கொடுக்க போகிறீங்க. ஆக வாழ்க்கையில் இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரம். நடந்த நெகட்டிவை நினச்சி பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க, மூவ் பண்ணுங்க. உங்ககிட்ட கடந்த காலகட்டங்கள் நின்று பேசினவங்க அதிகப்படியான அவ்வளோதான், உன்னால் ஒன்றும் முடியாது, இது முடியாது, அது முடியாது, இதெல்லாம் வேண்டாம், நீ அவ்வளோதான், நீ ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி பேசுகிற எதையும் காதில் போட்டுக்காதீங்க. நெகட்டிவ் வார்த்தைகளை மைண்டில் போட்டுக்காதீங்க. தூக்கி தூரம் போட்டுட்டு உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு போங்க. கண்டிப்பாக சாதிப்பீங்க. ஏன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய ராசியினுடைய அதிபதி புதன், அவர் 4ஆம் இடத்தில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி. 4ஆம் இடம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தஸ்து, மரியாதை, ஒருத்தருடைய செல்வம், செல்வாக்கு, ஒருத்தருடைய நிம்மதி, சந்தோஷம்,
இது எல்லாமே வண்டி, வாகனம், பூமி, யோக அமைப்புகள், சொத்துக்கள் சார்ந்த இடம், அந்த இடம் உச்சம் அடைஞ்சு ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சு அதை விட வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? கண்டிப்பாக சாதிக்கிறீங்க. சாதிக்க பிறந்தவங்க நீங்கள். பெரிய இலக்குகள் அடைய போகிறீங்க. நல்ல பேர் புகழோடு வாழுவீங்க. நீங்கள் பல பேரை வாழ வைப்பீங்க. அந்த அமைப்பு இருக்குது. ஆக இந்த தருணத்தில் மூவ் பண்ணுங்க. உங்களது 3ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்கள் மட்டும் சனி பகவானும் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறாரு, செவ்வாய் பகவானும் பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு, கடைசி நேரத்தில் சுக்கிரனும் பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய அமைப்பு. மூவ் பண்ணுங்க. சக்ஸஸ். தொழில் ரீதியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செய்ய போகிறீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க. வேலையில் நீங்கள் பட்ட மன உளைச்சலை சரி செய்ய போகிறீங்க. வேலையில் ப்ரமோஷன் அடைய போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய யதார்த்தம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நேர்மை, போல்ட்னஸான அந்த பேச்சு, அதுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தீங்கன்ற ஒரு மோட்டிவில் உங்கள் மேலே தேவையில்லாத பழிச்சுமைகள் உண்டாக்கி அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி எங்கள் வேலையை பறி போயிடுமான்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய உங்களுக்கு இது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துருவீங்க. 100% உங்களது வாழ்க்கையில் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போனவங்க கூட நீங்கள் மீண்டும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு காலமாக இது இருக்கும். அந்த அளவுக்கு வேலையில் ஸ்டாராக நிற்பீங்க. அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள். கடந்த காலகட்டங்களில் பட்ட அந்த கடன் பாதிப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய நிலைகளை உண்டாக்கிடுவீங்க. கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு ஒரு பேர், உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் உண்டாக்கிடுவீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கும். சொந்த பந்தம், உற்றார் உறவினர்களால் பலவித மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. கூட பிறந்தவங்களால் பலவிதமான சிக்கல்கள், எதிரெடுத்தாலும் பிரச்சனை. நீங்கள் நல்லதையே செஞ்சுட்டு வந்தீங்க. ஒன்று நீங்கள் செய்யலைன்னதும் மீதி 9ஐயும் மறந்துட்டு அந்த ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி உங்களை குற்றவாளியாக்கி உங்களை குறி வச்சு தாக்குற மாதிரி இன்றைக்கி உங்கள் மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே நீங்கள் மீண்டும் ஒரு மேன்மையான ஒரு நிலையை அடைய போகிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கும்போது உங்களை பக்கம் நிற்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு சில பாதிப்புகளையும் இந்த வயதிலேயே ஒரு 80 பட வேண்டிய அனுபவங்களையும் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. அப்போது இது உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எத்தனை கோடி கொடுத்தாலும் இதற்கு இணையாகாது. கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் திருமண முயற்சிகள், இந்த மிதுனராசி அன்பர்கள் திருமண முயற்சியில் பாதிக்கப்பட்டவங்க தான் கடந்த காலகட்டங்களில் அதிகம். கடந்த 5 வருஷமாக ஒரு பக்கம் என்னை விட குறைந்த வயதில் இருக்கிறவனுக்கு கல்யாணமாகி இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஆனால் எனக்கு நான் மூவ் பண்ணுறேன் நெருங்கி விலகி போகுது. மீறி மனவர வரைக்கும் போனால் கூட இறங்கி கீழே வரக்கூடிய ஒரு நிலை. பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஏன் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சு இன்றைக்கி அதை அப்படியே பிரேக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழல். எவ்வளோ மூவ் பண்ணாலும் எதுலேயும் பலன் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்துடுவீங்க. இந்த காலகட்டங்களில் அமைச்சிடுவீங்க. 11 குரு பகவான் இந்த 3 மாதம் தான் இருப்பார். அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சே தீரணும். அதுவும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவர் அவர். அதே போல் தனஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்குறார். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹைலைட். ஏன்னா அவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபஸ்தானாதிபதி. இந்த குரு பார்வை உங்களது 3ஆம் வீட்டில் விழும் பொழுது இது ஒரு அருமையான வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸும் ஆகிடுச்சிங்க, மறுமணத்திற்குண்டான முயற்சி பண்ணுறேன், அதுக்கும் எதுவும் வழி கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான். அவர் அந்த இடத்துல நிற்கும் பொழுது அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அந்த இடத்த செவ்வாய் பார்வையும் அங்கே தான் விழுது, சனி பார்வையும் அங்கே தான் விழுது. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும். மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அடைஞ்ச அந்த பழிச்சுமைகளில் இருந்து மீண்டு வெளியில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. மேற்கொண்டு மிதுனராசி அன்பர்களே, திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் எல்லாத்துலேயும் வளைஞ்சு கொடுப்பீங்க. எவ்வளோ வளைஞ்சு கொடுக்க முடியுமோ கொடுப்பீங்க. இங்கே என்ன பண்ணாலும் வேலையாகலை. எது செய்ய போனாலும் பிரச்சனை. கடைசியில் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் நிற்குது. ஒன்றுமே புரியலை. எதிர்காலமே என்னென்னு தெரியல. அடுத்த ஜெனரேஷனும் பாதிக்கப்பட்டு நிற்குது. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் நினைக்கும் போது பல மன உளைச்சல். இன்றைக்கி இதுலேயும் திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலைங்க, இன்றைக்கி பிரச்சனைகள் நிற்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு. அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லா ரீதியிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சரி செய்துடுவீங்க. 3வது நபர்களின் தலையீடுகளாலையும் குறுக்கீடுகளாலையும் பல கோளாறுகள், அதையும் நீங்கள் சரி செய்துடுவீங்க. அந்த வாய்ப்பு இங்கே உங்களுக்கு அமையும். முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு நிச்சயம். அடுத்தது, உங்களது வாழ்க்கையில்
திருமணம் ஆகி மட்டும் கிடையாது, கடந்த காலகட்டங்களில் பல வருஷங்கள் ஆகி எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலையே நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்துக்கு உண்டான மேன்மைகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை குரு 180 டிகிரியில் பார்க்குறாரு. இப்போ தனியாக இருந்து இதுக்கு முன்னாடி அவர் பல விதத்தில் பாதிக்கப்பட்டு நின்னார். இப்போ டைரெக்டாக பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். மூவ் பண்ணுங்க, தெய்வ ரீதியிலையும் மூவ் பண்ணுங்க. அதே சமயம் மருத்துவ சார்ந்த முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான மன உளைச்சல்களும் மன குழப்பங்களும், இன்றைக்கி அவங்க வாழ்க்கை ரீதியிலையும் பிரச்சனை, தொழில் சார்ந்த ரீதியில் பல சிக்கல்கள், வேலைக்குண்டான முயற்சிகள் எடுத்து தளப்பட்டு நிற்குதுன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். வெளிநாடு வெளி வாய்ப்புகளுக்குண்டான முயற்சி எடுத்து அந்த முயற்சிகளும் தடப்பட்டு நிற்குது. அதனால் பலவிதமான சிக்கல், கட்டின பணம் கூட கைக்கு வரல, என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக சாதகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் வேலை செய்துட்ருக்கிறேன், நல்லா தான் வந்த காலகட்டங்களில் இருந்தது, இடையில் தேவையில்லாத சிக்கல்கள் குழப்பங்கள், இப்போ இங்கே வேலை செய்கிறது இங்கே விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடுதா, என்ன செய்கிறதுனே தெரியல, குடும்ப ரீதியிலையும் பிரச்சனை குழப்பம், எல்லா விதத்துலேயும் சிக்கல்கள், இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியாத அளவுக்கு குழப்பம். ஆக இந்த பிரச்சனை விட்டு என்னால் வெளியில் வர முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க, நல்ல இலக்கு அடைவீங்க. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு சாதகமான வருடம். அதற்கு முதல் படி இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு. மூவ் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. உங்ககிட்ட நெகட்டிவ் பேச்சுக்கள் பேசுகிறவங்களுடைய வார்த்தைகளை எடுக்காதீங்க. உங்கள் மனசார நாம் நம்பி இறங்கினா நாம் ஜெயிப்போன்ற தன்னம்பிக்கையோடு இறங்கி செய்யுங்க. காரணம் என்னென்னா, கடந்த காலகட்டங்களில் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணவங்க தான் அதிகம், உங்களை குறை சொன்னவங்க தான் அதிகம். நீங்கள் கீழே விழுந்ததும் உங்களை பார்த்து கைத்தட்டி சிரிக்கக்கூடிய நிலை தான் இருந்ததே தவிர கை கொடுத்து தூக்குறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இங்கே பிரச்சனையே அதுதான். கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கும் பொழுது நீங்கள் இழந்தது எல்லாத்தையும் மீண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ரிஷபராசி அன்பர்களின் குழந்தைகள், பெற்ற குழந்தைகள் கல்வி ரீதியிலையும் ஆரோக்கிய ரீதியிலையும் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். அதை சார்ந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். ஆரோக்கிய ரீதியில் மெயின் சிக்கல் அடைஞ்சிடும். ஏன்னா அஷ்டம சனி ப்ளஸ் கண்டக சனி, இந்த சனி இந்த இடத்துல இருந்துட்டாலே நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும், சிலருக்கு வண்டி வாகன ரீதியில் விபத்துகள் சார்ந்த சிக்கல்கள், இது எல்லாத்தையும் கடந்து உடல் உபாதைகள் உடல் சார்ந்த பாதிப்புகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அதனால் இன்னுமே சில பிரச்சனைகள் தீராத அளவுக்கெல்லாம் சிலருக்கு இருக்கும். கண்டிப்பாக அது வரக்கூடிய தருணத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான ஒரு தீர்வு, ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும். கவலைப்படாதீங்க. 55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்தும், அதாவது நமக்கு இது வரைக்கும் நம்ம வேலையில் இருந்தோம், நமக்கு வரக்கூடிய அந்த பென்ஷன் பணம், அது இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு பிரேக் ஆகி நின்று இருக்கும். இது வருமானம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அது எல்லாமே இந்த தருணத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பு. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தை குரு டைரெக்டாக பார்க்குறாரு. அதுவும் இந்த காலகட்டங்களில் இந்த பிப்ரவரியில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த 3 மாதத்துக்குள்ளே அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மட்டும் இல்லை, பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் எனக்கு இல்லைங்க, போகாத கோயிலில் கும்பிடாத தெய்வம் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். பூமி சார்ந்த சிக்கல்களும் சட்ட ரீதியில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், பாடுபடுறேன், எவ்வளவோ தொழில் ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி சம்பாதிக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் நான் டெம்பரவரியாக தான் உட்காந்துருக்கிறேன், எனக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு பூமி இடம் வீடு அமைக்க முடியலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் அருமையாக அமைச்சிடுவீங்க. நல்ல இலக்க அருமையான மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க. அதில் எந்த கவலையும் வேண்டியது இல்லை. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். நம்பி கொடுத்த பணம் கைக்கு வரலை, இன்றைக்கி வாங்காத கடனுக்கு நான் வட்டியை கட்டிகிட்டு இருக்கிறேன், ஏன் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டேன், நம்பி ஏமாந்துட்டேன் நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகிடும். மீண்டும் ஒன்று சேர்ந்து மேன்மைகள் அடைவீங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. கவலைப்படாதீங்க, இது ஒரு நல்ல தருணம். மூவ் பண்ணுங்க, முயற்சிகள் செய்யுங்க. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் இந்த தருணத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த கால அமைப்பு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். முயற்சிகள் செய்யுங்க.
இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ப்ளஸ் உங்களுக்கு சர்வாஷ்ட வர்க்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை சார்ந்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இல்லை சற்று குறையுமான்றது. அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அப்படி ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு வேலைப்பாடுகளை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களது ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்து எந்த ஒரு முயற்சிகள் எடுங்க, அது 100% உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.